لا إله إلا الله محمد رسول الله لا إله إلا الله محمد رسول الله. சாதியத்தில் ஊறி போயிருந்தவர்களை மிதித்து தடம் பதித்து இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகிய டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் வருகிறார். செகண்ட் ஸ்டாண்டர்ட் முகமது ஹாஜித். ஆடுகளைப் போல் 200 ஆண்டுகள் பிழைப்பதை விட புலியைப் போல் 2 நாட்கள் வாழலாம் என்று கர்ஜித்து மரணித்த மைசூரின் புலி திப்பு சுல்தானாக வருகிறார். சபீர் முகமது யுகேஜி. முரட்டு கிழவன் மூட நம்பிக்கையினை தீயிட்டு எரித்த அறிவுத்தீயின் ஆசான் பகுத்தறிவாளன் என்ற புகழுக்குரிய தந்தை பெரியாராய் வருகிறார். பிராசுதீன் செகண்ட் ஸ்டாண்டர்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் அம்பேத்கர் பற்றி பேச வந்துள்ளேன். டாக்டர் பி.ஆர். அம்பேத்கர் என்று அனைவராலும் அறியப்படும் பீமாராவ் அம்பேத்கர் 1891ஆம் ஆண்டு பாம்பேயில் தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தார். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் சிறையிலே கையில் வளர்க்கப்பட்ட வந்தது. மற்ற மாணவர் பயன்படுத்தும் புலியின் கட்சிகளை இவர் பயன்படுத்த தடைவித்தனர். தன் சிறையிலே ஏற்பட்ட வன்முறையால் மகமது அம்பேத்கர் ஐயா மற்றும் மாற்றம் உணர்ந்து நாடப்பட்டு தன்னை கற்பழித்தார். அம்பேத்கர் சொன்னார். பல மனவரை இணைந்து சீதாமை ஒளிய போராடு பொருளாதாரம் அரசியல் சட்டம் ஆய்வுகளே தெரிந்தவர். ஆசியாம் நிறுத்தாராம் தமிழ் கட்சியாளர் விளங்கியவர். இந்திய எதிர்ப்பு நாட்டின் முதல் சட்ட அமைச்சர் இந்திய அரசியல் சமஸ்தைக்காக செயல்பட்டார். அம்பேத்கரால் உருவாக்கப்பட்ட அரசியல் அமைப்பை குடிமக்களின் உண்மையை பாதுகாப்பு வழங்கியது. பயணத்துக்கு பின் இந்தியாவின் உறுதியான பொருளான பாரத அவருக்கு வழங்கப்பட்டது. பொதுவான வருமானம் உள்ள வருமான வரியை எதிர்த்தார். இந்திய தேசிய பங்கு விகிதம் கொலம்பியா பல்கலைக்கழகம் இவருக்கு முனையப்பட்ட வழங்கியது. தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வி மற்றும் சமுதாய உணர்வுக்காக போராடினார். வழங்கு தெய்வம் 3. முதல் தெய்வம் அறிவு, 2வது தெய்வம் சுயமரியாதை, 3வது தெய்வம் தன்னாட்டை என்று அம்பேத்கர் வலைக்கும் அஸ்ஸலாமு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்க பேச வந்தது மைசூரு புலி திப்பு சுல்தானை பற்றி. மைசூரோட பேரரசை ஆட்சி செய்தவர் மன்னர்களே கொண்டவர் திப்பு சுல்தான். ஆங்கிலேயருக்கு இவர் சொப்பனாக இருந்தவர். உலகிற்கு கப்பலில் அதிகாரத்தை உள்ளவர். தன்னை கட்டி மூச்சு நிற்கும் வரை ஆங்கிலேயருக்கு எதிர்த்துக்கூடாத மாவீர திப்பு சுல்தான் தமிழை படை ஒட்டகும் படை வைத்திருந்தார். அது மட்டுமில்லாமல் தீரைக்கு பயன்படுத்தினார். திப்பு சுல்தான் ஆட்சியில் பெண்களுக்கு மரியாதை கொடுத்தார். திப்பு சுல்தான் தேவதாசியுடைய இருந்தார். திப்பு சுல்தான் ஆட்சியில் மது கஞ்சா பிரசாரம் தடை செய்யப்பட்டது. திப்பு சுல்தான் ஏவுகணை தொழில்நுட்பத்தின் முன்னோடி. இஸ்லாமாக இருந்த போதிலும் போர்கள் கட்ட கடங்கள் கட்ட நன்கொடை கொடுத்தார். ஆண்களை போல் வாழும் ஆண்களை போல் வாழாமல் 2 நாள் வாழும் புலியை போல் வாழ்ந்தார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் இங்கே பேச வந்துள்ள ஆளுமை பெரியார் அவர்கள். பெரியார் என்ன அண்ணன் அன்பாக அழைக்கப்பட்டோம். ஈவே ராமசாமி அவர்கள் செப்டம்பர் 17ஆம் தேதி 1879ஆம் ஆண்டு ஈரோட்டில் பிறந்தார். இவர் சங்க சீர்திருத்தத்திற்காகவும் சாதி வேற்றுமைகளை அகற்றுக்காகவும் மூட நம்பிக்கையை மக்கள் விழுந்து கழிப்பதற்காகவும் பெண் விடுதலைக்காகவும் போராடிய மிகப்பெரிய படுகொலையாளர். வைக்கம் என்னும் ஊர் கேரளாவில் உள்ளது. இந்த ஊரில் உள்ள கோவில் தெருக்களில் கலக்கப்பட்ட மக்கள் உலகை தடை விதிக்கப்பட்டிருந்தே இதை எதிர்த்து போராட்டம் நடத்திய பெரியார் சென்றார். போராட்டத்திற்கு பிறகு பெரியார் வைக்கம் வீரர் என அழைக்கப்பட்டார். எதிர்க்க காலத்திலும் தனது சமூக பணி ஈடுவிழார் தோன்றார். பெரியார் சிந்தனைகள் நீச்சியாகவே தமிழகத்தில் திராவிட கட்சிகள் தோன்றின. பாடுபட்டு இருளுக்குள் சிக்கி திணறிக் கொண்டிருந்த தமிழ் மக்களுக்காக பகுத்தறிவால் ஒளியால் வெளிக்கொன்ற பாடுபட்டவர் பெரியார். சாதி மனிதனுக்கு தேவையில்லை என்று வெளியுறுத்தார் பெரியார். அறிவிற்கு புறமான செய்திகளும் மூட பழக்கங்களின் பள்ளியில் கற்றுத்தரக்கூடாது. தன் சிந்தனை ஆற்றலையும் தன் நம்பிக்கையும் வளர்ப்பு கல்வியை கற்றுத்தர வேண்டும் என்று பெரியார் கூறினார். பெண்களுக்கு கல்வி அறிவை புகழ்ந்த முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றார். நாட்டு விடுதலை விட பெண் விடுதலை பெருமையானது என்று பெரியார் கூறினார். கல்வி, வேலை வாய்ப்பு ஆகியவற்றை ஆண்களும் நிகரான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்றவர் பெரியார். குடும்பத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமை பெண்களுக்கும் அளிக்கப்பட வேண்டும் என்றவர் பெரியார். 1938 நவம்பர் 13 சென்னையில் நடந்த பெண்கள் மாநாட்டில் ஈவே ராமோ பெரியார் இன்னும் பட்டம் வாங்க பட்டது. 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் என்றார்.
என்ற அழைப்பு தந்தை பெரியாரத்திற்கு ஆசியான் சாக்ரட்டிஸ் இன்னும் பாராட்டி பட்டம் வழங்க செய்யப்பட்டது. பெரியார் சிந்தனைகள் அறிவொழுங்கே தெரிவிக்கோள் தகுந்தறிவு பாதிக்கு வழிகாட்டி மனித நேயத்தின் அழைப்பு மணி ஆய்வு சக்திக்கு எச்சரிக்கை ஒளி சமூக செயல்பாட்டில் கழிவதற்கு மாமருந்து. ஸலாம் அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. يا ربنا ربنا يا ربنا